பரந்தூர் மாநில எதிர்ப்பு போராட்டக் குழு. அதாவது நாங்கள் 914 போராட்டம் இருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வந்துட்டாங்க இங்கே. அதாவது இந்த பரந்தூர் நோக்கி வராத அரசியல் கட்சி தலைவர்களே கிடையாது. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து இந்த திட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. இப்போது அதாவது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிற தமிழ் வெற்றி கழக தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டிலே வந்து இந்த பரந்தூர் திட்டத்தை வேணான்னு ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டாங்க. அதனால் நாங்கள் அவர் வந்து பார்த்து வந்து நன்றி தெரிவிக்க நாங்கள் ஒரு 2 முறை அப்பாயின்மெண்ட் கேட்டோம். அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்களுக்காக வந்து அது அந்த வாய்ப்பு தள்ளி போயிடுச்சு. ஆனால் தளபதி என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீங்கள் வரீங்க, நானே களத்துக்கு வரேன், பாதிக்கப்படுற மக்கள் நான் நேரு சந்திக்க வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 20ஆம் தேதி வந்து அனுமதி கேட்டாங்க. காவல்துறை வந்து ஏகனாபுரம் வரதுக்கு ஏகனாபுரத்தை அனுமதி கேட்டாங்க. ஏகனாபுரம் அம்பேத்கரில் அனுமதி கேட்டாங்க. ஆனால் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா வந்து வேண்டாம், அம்பேத்கரில் அனுமதி இல்லைன்றாங்க. இங்கே ஒரு தனியார் மண்டபத்தை தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் நம்பி வர தலைவர் விஜய் அவர்களை நாங்கள் வரவேற்க மிக அவங்களோடு இருக்கிறோம். ஒரு விஷயம் பதிவு பண்ணுறோம், தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டோம். இதுதான் இந்த மக்களும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஒரு சிறு வருத்தத்தோடு தான் நாங்கள் மண்டபத்துக்கு போகிறோம். அவரும் தலைவர் சொன்னால் நான் வந்து சரி அங்கே மண்டபத்துக்கு அவர் இன்னொரு கேட்டு மண்டபத்தில் உள்ள அரங்களை சந்திக்கலை. மண்டபத்தில் அதாவது ஓப்பனில் தான் பார்க்குறாங்க. மண்டபத்தில் நான் உள்ளே பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நான் வெளியில் அனுமதி கொடுத்தா நான் பார்க்குறேங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற விவசாய பணிகள் ஏறக்குறைய ஒரு 3000 பேர் 4000 பேர் வருங்க. பார்த்துருப்பீங்க, வாகனம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது எனக்கு சிரமம் தான். அதாவது விவசாயிகளை சிரமப்படுத்தி நாங்கள் போய்ட்டு மண்டபத்தில் பார்க்கணும். இது ஒரு மன உளைச்சலோடு தான் போகிறோம். ஒரே ஒரு என்ன நல்ல விஷயம், அவர் தளபதி விஷயம் கையில் எடுத்திருக்காரு. அவர் தமிழக அரசியலில் அவர் இளைஞர் அவர் பக்கம் இருக்காங்க. அதனால் அவர் எங்களை காப்பாற்ற ஒரு நம்பிக்கையில் போகிறோம். என் பேர் கணபதி, நான் ஏகனாபுரத்தை சேர்ந்த விவசாயி. நாங்கள் கடந்த 910 நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது என்ன தளபதி விஜய் அவர்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னா, டோட்டலாக மொத்த மீடியா இந்தியா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஏதோ விவசாயிகள் போராட்டம் மட்டும் நினச்சிட்டு இருந்த நிறைய பேர் வந்து விவசாயிகளுக்கு வரைக்கும் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் வந்து எல்லா மீடியா பத்திரிகை மூலயமாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, விஜய் அவர்கள் வர்றது வந்து இந்தியா ஃபுல்லாக தெரியுது. இது எதுக்கு உதவும்னா, இங்கே பரந்தூர் விமான நிலையம் வர்றதுனால வந்து ஏதோ பரந்தூர் கிராமம் தான் அழியுது, ஏகனாபுரம் கிராமம் தான் அழியுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இல்லை. இங்கே பரந்தூர் விமான நிலையம் வந்தால் சென்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே 12 ஏரிகள் அழிக்கப்படுது. இதெல்லாம் மொத்த வெள்ளமும் சென்னையை தான் பாதிக்கும். அது விஜய் அவர்கள் வரும்போது இந்தியா ஃபுல்லாக பேசும் பொருளாக ஆகுன்றதுனால நாங்கள் ரொம்ப இந்த இதுக்கு தயார் நிலையில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பல அரசியல் தலைவர்களை கூப்பிட்டோம். எல்லாம் வந்து எங்களை பார்த்துட்டு அவங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி விஜயும் நாங்கள் போய் சந்தித்தோம். அவர் என்ன சொன்னார், இது அவர் மாநாடு புதுசாக கட்சி இருக்கிறதால அவர் முதல் மாநாடு நடத்திட்டு அதுக்கு அடுத்தது இங்கே எங்ககிட்ட தான் வராரு. எங்களை வந்து ஆதரிக்கிறதுக்காக எங்கள் இடத்துக்கு வராரு. நாங்கள் அவர் போய் பார்த்தோன்னா சரி நான் வரோம், தேதி நான் கொடுக்குறேன்னு சொன்னார். சரி கொடுங்கன்னு சொன்னோம். அது பிற்பாடு வந்து காவல்துறையில் வந்து கேட்கும்போது எங்களுக்கு அந்த தேதி கொடுக்காம இழுப்பறிச்சிருந்தாங்க. அப்புறம் நேற்று தான் அந்த தேதியே கொடுத்தாங்க. கொடுத்த பிற்பாடு எங்களுக்கு இந்த அம்பேத்கர் திடலில் வைக்கிற மாதிரி நாங்கள் கேட்டோம். முதல்ல சரிகிரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீனஸ் அந்த மகாலில் வைக்க சொல்லிட்டு எங்களை இது பண்ணுறாங்க. அதால் எங்களுக்கு வந்த ஒரு மன உடைச்சல் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே அவர் இப்போ மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். அதை நம்பிக்கையை வச்சு நாங்கள் அவரை இங்கே வர வைக்கிறோம். அவருக்கு கூடுதலாக மக்கள் கூடுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.